மிக பிரம்மாண்டமான ஒரு சந்தை தொகுதின்னு சொல்லலாம். முதல்ல பயம் ஒன்றும் இல்லை தானே ஐயாட்ட கேளுங்க. முதல்ல பயம் இருக்கணும். ஃபோன் அடிச்சு போனோம். நாங்கள் ஃபோன் அடிச்சுனாலும் உடனே ஃபோனுக்கு ஒரு கால் வந்தது. தளத்தில் எங்களை சந்திக்க ஒரு நபர் ஒரு ஆள் வந்திருக்கிற. எப்படி இருக்கீங்க? சந்தோஷம். களத்தில் குடிச்ச ஜெசி விலாக்ஸ் வீட்டுக்கு வந்து அங்கே வந்து காட்டாளி இருக்கு. வணக்கம். வணக்கம். உங்களை நான் பார்க்குறது சந்தோஷம். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு தான் பூட்டிட்டாங்க. அது அவ்வளவுமே வந்து உப்பளங்கள்லாம். இது ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்டான மைண்ட் செட்ல சிந்திக்கிற வீதம் குறையும். எங்க எங்க மௌனியாக்கு டிக்கெட்டா எப்படி சமாளிக்கிறீங்க? அது சமாளிப்பிகேஷன் இப்படியான விஷயங்கள் எங்கட பாய்ஸ் வரது உண்மையில சந்தோஷம். வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். முதல் நாள் கஷ்டமா இருக்கு, 2 நாள் கஷ்டமா இருக்கு, 3 நாளும் கஷ்டமா தான் இருக்கு. மஹிடீன் ஜிம்மா பள்ளி. இதுல வந்து பழமையான மணி ஒன்று இருக்காம். இவரு வந்ததான் வந்தார். இங்க வரைக்கு பாத்தீங்கன்னா பொருட்கள் எல்லாமே கொண்டு வந்து வைக்கிறார். புத்துல போட்ஸுக்கு முன்னுக்கு இந்த வெஹிக்கிளை கண்டு அப்ப நான் நினைச்சேன்னா இது கரைச்சல் வந்துட்டுதோ அப்படின்னு யோசிச்சு. இனிய காலை வணக்கம். இன்றைக்கு வந்து எங்களுடைய பயணத்துல வந்து 70வது நாள்ல இருக்கிறோம். இன்னுமே 50 நாட்கள்லாம் மிச்சம் இருக்கு. நாட்கள் வந்து குறைந்து கொண்டு போகுது. நேற்று இரவு நாங்கள் இந்த கோயிலுக்கு தான், இந்த கோயிலுக்கு முன்னாலே இருக்க இந்த இடத்துல விட்டுட்டு தான் இது படுத்துனாங்க. படுத்துட்டு இன்றைக்கு இனி பெட்ரோல் செட் ஒன்றுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே இருந்து சிலாபத்துலேருந்து வந்து புத்தளத்துக்கு போகிறோம். நேற்று நாங்கள் வரைக்கும் வந்து சிலாபம் பறிச்சொடிப்பு இருந்தது. நேற்று ஞாயிற்றுக்கிழமைன்றபடியாக வந்து இன்றைக்கு சிலாபம் இந்த மாதிரி இருக்குன்னு காட்டிட்டு அப்படியே நேராக புத்தளம் நோக்கி இன்றைய பயணம் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வலிக்கிட்டு இலங்கை பூராமல் இருக்கிற 25 மாவட்டத்துக்கு வந்து எங்களுடைய வேன் வீடு ராசாத்தியில் வந்து பயணத்தை மேற்கொண்டு நாங்கள் அதில் 70 நாள் முடிஞ்சது. அரவாசிக்கும் அடுத்ததாக மொத்தமாக 120 நாட்கள் கொண்ட பயணத்தில் 70வது நாளில் இன்றைக்கு நிற்கிறோம். எனக்கு பேர் வந்து மெசேஜ் போடுறது நீங்கள் 70 நாள் வாழ்த்துக்கள் என்று. நன்றி நன்றி, சந்தோஷம். இனித்தான் உண்மையிலேயே கடுமையான நாட்கள் இருக்குது. மலை நாட்டுக்கு போகிறது, எங்களுடைய ராசாத்தியை கொண்டு மலை நாட்டுக்கு போயிட்டு திரும்புறது தான் பெரிய ஒரு விஷயம். பாப்போம் என்ன வேறு நடக்குதுன்னு. நீங்கள் எப்படி எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களோ அதே மாதிரி நாங்களும் வந்து எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறோம். தொடர்ந்தும் காணொலியை பாருங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆதரவு தாங்க நீங்கள் செய்கிற பெரிய விஷயம், ஆதரவு மட்டும்தான். இங்கே நாங்கள் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே இங்கால ஒரு குளம் இருக்குது. குளம், குளக்கரை, மற்றது இங்கால வந்து கோயில். இதெல்லாம் வாகனம் நின்றது அப்படியோ வலிக்கிறோம். பக்கத்தில் வந்து ஒரு வாஷ்ரூம் உண்டு, அதில் இருக்குது. ஆனால் அது வந்து அவ்வளோத்துக்கு நீட் இல்லை. இருக்க போய் பார்த்து நாங்கள் யூஸ் பண்ண முடியாத நிலைமையில் தான் இருக்குது. அதனால் இங்கால பக்கத்தில் பெட்ரோல் செட் ஒன்றுக்கு தான் வந்து போகணும். அதோட இங்கால கடைகள் வந்து வேல் திறக்க தொடங்கிட்டோம். கூட்ட வலிக்கின்னா இந்த இடத்துலேருந்து எடுக்கணும். இதில் வந்து ஒரு பெட்ரோல் செட்டாக பார்க்குறோம். வந்து வாஷ்ரூம் பெருசாக இல்லை, ரிப்பேர் அந்த மாதிரி சொல்லினோம். 2வது செட்டில் நிற்கிறோம். பார்ப்போம். கூடுதலாக வந்து ஐஓசி பெட்ரோல் செட்டில் அந்த வாஷ்ரூம் பார்க்கிங் வசதி எல்லாமே வந்து போட்டிருக்கணும். மிச்ச பெட்ரோல் செட் தான் இங்கே பார்த்து நாங்கள் ஒன்றுமே வந்து கிடைக்கப்பறையில். அதனால் அப்படியோ இந்த மார்க்கெட் ஒன்றுக்கு போயிட்டு பக்கத்தில் இருக்க ஸ்லாபம் மார்க்கெட்டை காட்டிட்டு அப்படி போகிற வழியில் தான் நின்று நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வேண்டியிருக்கு. ஏன்னா இங்கால ஒன்றைய வந்து காணையில் இருக்கிறனாலும் 3-4 கிலோமீட்டர் போகணும். அதனால் போகிற வழியில் எங்கேயும் ஷெட்டாக பார்த்து இருப்ப வேண்டிய. இதில் வேறுங்க இதில் இருக்குது. ஆனால் இந்த ஷெட்டில் வந்து வாஷ்ரூம் வசதிகள் இல்லை. ஐஓசியில் தான் கூடுதலாக அதில் போர்ட்லேயே போட்டிருக்கணும் பார்க் பண்ணலாம் வாஷ்ரூம் வசதி என்று. ஆனால் இங்கே இருக்கிற ஐஓசியில் வந்து இல்லை. அதிகாலையிலே மக்கள் எல்லாரும் போக தொடங்கிட்டோம். இதில் ஒரு மார்க்கெட் ஒன்று பார்த்தனாங்க. அதை பார்த்துட்டு அப்படியோ நாங்கள் இந்த இடத்துலேருந்து வெளிக்கிடுவோம். சிலாபத்துலேருந்து சிலாபத்தின் பிரதான சந்தை இப்போதைக்கு வந்துக்கிறோம். இங்கால வந்து மீன் சந்தை இருக்குது, இங்கால வந்து மரக்கறி சந்தை இருக்குது. இதில் வந்து இதில் பிடிக்கிற மீன்கள் எல்லாத்தையும் பிரித்து பக்கத்திலே இருக்கிற இந்த சந்தைக்கு வந்து கொண்டு போயினோம். எங்களுடைய வாகனத்தை விட்டுட்டு அப்படியே போகிறோம். நேற்று இதால் வந்து நாங்கள் வரைக மிகப்பெரிய ஒரு சந்தையாக வந்து காணப்பட்டது. அப்போ உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்வோம் என்றக்காண்டி இன்றைக்கு சிலாபத்தை விட்டு வெளிக்கிறதுக்கு முன்னால் இந்த இடத்துல நிற்கிறோம். அதோட நேற்று வந்து இரவு ஒரு படம் பார்க்க போனாங்க. என்னென்னு சொல்ல இப்போ கிட்டடியில் வந்த படம் உண்டு, அதை
பார்க்க வந்து கணக்கு பேர் அங்கே தியேட்டர்லையும் சந்திச்சினாங்க எங்களோட காணொலி பார்க்குறாங்க. இங்கெல்லாம் பக்கத்தில் வச்சு தான் அந்த போர்ட்லேருந்து வேற கூறி அப்படியே விற்று கொண்டிக்கணும். ஓ எப்படி இருக்கு பாருங்க. இங்கெல்லாம் பக்கத்தில் அந்த ஐஸுக்கு பட்டியலை போட்டு வர இடங்களுக்கு எதிர இடம் இருக்குது. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நின்று விலை இருக்குது தானே, விலையிலேருந்து இறக்கின உடனே கொண்டு போகிற மாதிரி எக்கச்சக்க போட்டுகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல ஒன்று கூடுது வரங்க. கூடுதலாக இந்த இடத்துல இந்த சூடையெல்லாம் இதில் பிடிபட்டிருக்கு பாருங்க, சின்ன சின்ன சூடையல். சூட 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 இது ஜல பக்கம் எல்லாமே வந்து சூட மீன் தான் பிடிபட்டிருக்கு. இங்காலையும் விலையெல்லாம் கூடுதலாக சூட தான். ஓ இந்த போட்டுகள் எல்லாத்துலேயும் வந்து சூட, இங்கால பக்கம் அதிக அளவான சூடைகள்லாம் வந்து பிடிபட்டிருக்கு. மார்க்கெட் வந்து இங்கால தான் கிடக்கு. மார்க்கெட்டில் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. மார்க்கெட்டில் பார்த்தா பெரிய பெரிய மீன்கள் இருக்குப்பா. இதில் பெரிய கீழி கொண்ட வட்டி கொண்டிருக்குங்க. இந்த மீன் எல்லாம் வந்து நல்ல டேஸ்டான மீன், விலை கூடின மீன். மீன்கள் வந்து வெரைட்டியான மீன்கள் எக்கச்சக்கம் வந்துட்டு, நான் நினைக்கிறேன் அதிகாலையில் வந்துட்டு போல இருக்கு. இப்போ வார போர்டுகள் தான் அந்த சுறா மீன்கள் வச்சு பிரித்து கொண்டிருக்கிறேன். நல்ல பெரிய ஒரு சந்தை தான், மீன் சந்தை. பெரிய பெரிய தூணாக்கள் எல்லாமே இருக்குது பாருங்க, பாறை சூனா மற்றது. இதில் பாருங்க இந்த மீனை பாருங்க, இது வந்து வித்தியாசமான ஒரு மீன். இது சாப்பிடணுமெண்டு ஒரு இது பார்ப்போம். மீன்கள் வந்து வித்தியாசமான இங்கே பாருங்க, ஓரா மற்றது கும்பலா டூனா அப்படின்னு கணக்க விதமான மீன்கள்லாம் வந்திருக்கு. சுறா கூடுதலாக இந்த இடத்துல சூறை தான் பிடிப்பட்டது. ஓ ரெண்டுல பெரிய டூனா. ஃபுல்லாக வந்து இங்கால எக்கச்சக்கம் சரியான ஒரு பரபரப்பான சண்டை தான். இப்போ 7:30 தான் ஆகுது. 7:30க்கும் சரியான ஒரு இந்த இதில் ஒரு வித்தியாசமான மீன் ஒன்று இருக்காங்க. இந்த மீன் பேர் தெரிஞ்சாக்கள் யாராவது ஃபோன் பண்ணுங்க. சிலாபம் மீன் சந்தை. இந்த ஒரேஞ்ச் கலர் மீனருக்காக வேண்டி சமைக்கணும்னு ஆசை. பாவம் சந்தர்ப்பம் கிடைச்சா வந்து, ஏன்னா கூடுதலாக வந்து இந்த வெள்ளைக்கார வரைவன் தான். இந்த வெள்ளைக்கார வரைக்கும் வந்து அந்த மீனை விரும்பி சமைச்சு சாப்பிடுவேணும். இங்காலையும் வந்து பெரிய பெரிய கணவாயிற ஆளுகளை வந்து குறையத்தான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. கூடுதலாக இந்த மீன்கள்லாம் எக்கச்சக்கம் இருக்குது. பாறை அங்கால வந்து உடனே எடுத்து விற்கணும். இங்கால பக்கங்களில் வேண்டி இந்த அடுக்கி விற்கணும் பாருங்க. அங்கால இந்த எடுத்து இங்கால வச்சு பூவெல்லாம் வைக்கணும், எவ்வளோ விற்கணும். இங்கால பார்த்தீங்கன்னா மீன்கள் சின்ன சின்ன பீஸாக வந்து வெட்டி வச்சுக்கணும். பெரிய திருக்கை ஒன்று ஆப்பட்டிருக்கு போல். திருக்கையை வந்து இதில் பார்ட்ஸாக போட்டு வச்சுக்கணும். இந்தியாவில் மீனை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து இந்த இடத்துல அடுக்கி வச்சுக்கணும். அதோட இங்கால பார்த்தீங்கன்னா கணவாயம் இருக்குது. ஓ அங்கே இந்த பெரிய பெரிய கணவாயில் இருக்குது தானுங்க. இது வந்து 1-2 தான் வந்து அங்கே பார்த்துருப்போம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கணவாய். இப்படி ஒரு கணவாய் கிட்டத்தட்ட இந்த ஒரு கணவாயை வந்து 3-4 கிலோ கிட்ட நிற்கும். இவ்வளோ கணவாயம் பார்த்தீங்கன்னா
தெரியுமா இவ்வளோ இதானே சரியான நீட்டாக இஞ்சால வந்து அடுக்கி வச்சுக்கணும். நாங்கள் இஞ்சால பக்கத்துலலாம் வந்து பெரிய பெரிய கடைகளுக்கு முதலாளிகள் மேறான் வந்து இங்கால வந்து இதில் வந்து எடுத்து கொண்டு போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஏண்டா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய மீன்கள்லாம் வந்து இந்த இடத்துல இருக்குது. சின்ன சின்ன மீன்களில் கூடுதலாக சின்ன சின்ன மீன்கள்லாம் வந்து அங்கால பகுதியில் அந்த சின்ன சின்ன மீன்கள்லாம் வச்சு வைக்கணும். இங்கால ஃபுல்லாக வந்து பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்குது. இந்த நண்டுகள் பாருங்கள், இந்த நண்டுகள்லாம் கூடுதலாக வர்றது. அந்த இதெல்லாம் வந்து குளத்து மீன்களும் வந்து இந்த இடத்துல வச்சுக்கணும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன்களும் இங்கே பிடிச்சி கொண்டு போயினோம். எக்கச்சக்க எல்லா படகுகளும் வந்து இங்கே பக்கத்தில் வந்து நிற்கிது. நண்டு அப்புறம் இதுலேயே வந்து பிரிச்சுட்டு போயினோம். நான் இந்த வலையிலேருந்து கலட்டுறதை பார்க்க சூடையில் தான் கலட்டினோம்னு பார்த்தா உள்ள எல்லா வகையான பெரிய பெரிய மீன்களும் வந்து இருக்குது. அதோட கூடுதலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெண்களும் வந்து இந்த மீன்பிடிக்கு வந்து உதவி செய்து கொண்டிருக்கணும். சூடை வந்து சரியான மலிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். 200 ரூபா 300 ரூபா அப்படி தான் இருக்கும் ஒரு கிலோ. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே மீன்கள் எல்லாமே வந்து ஐஸில் போட்டு அனுப்புகிறாக்காண்டி இதில் வச்சுக்கணும். பெரிய பெரிய மீன்கள்லாம் வச்சுக்கணும். இங்கே இந்த மீன் சந்தை இருக்குது தானே, அதுக்கு முன்னுக்கே வந்து இங்கே மரக்கறி சந்தையும் இருக்குது. இங்கே ஃபுல்லாக வந்து பலசர கடை அங்கால சைடில் இருக்குது. மீன் சந்தைக்கு போனோம் தானே, மீன் சந்தை தான் சரியான ஒரு பரபரப்பாக இருக்குது. இங்கால சந்தையை பார்த்தோம்னா சரியான ஒரு அமைதியாக இருக்குது. மற்றது வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு சந்தை தொகுதின்னு சொல்லலாம். எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது பாருங்கள். பெருசாக வைக்க வேண்டியில்லை. அதோட நேற்று போயிட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வரைக்கும் இந்த பகுதியை பார்த்தான் கட்டாயம் மெரவன் நினச்சினாங்க. மரக்கறி சந்தை ஆரவாரம் இல்லாமல் சரியாக ஒரு அமைதியாக தான் இருக்குது. ஒரு 10-11 மணிக்கு தான் எக்கச்சக்க பேர் வருவினவன் நினைக்கிறேன். நல்ல நீட்டாக எல்லாம் வந்து இங்கெல்லாம் மரக்கறிகள் எல்லாம் வந்து அடுக்கி வச்சுக்கணும். இந்த வெத்தில பாக்கு கடையில் தான் எக்கச்சக்க சனம் நிற்கணும். இதில் வந்து அந்த மற்ற பொயில கிடக்கு பாருங்கள். கூடுதலாக இஞ்சால் அந்த பானி பொயில தான் போடுவினோம். இது வந்து இந்த யாழ்ப்பாணத்து பூவா பொயில அதுவும் வச்சுக்கணும். எக்கச்சக்க பேர் இந்த இடத்துல வந்து நிற்கணும். மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் தான். சரி, நாங்கள் எப்படியோ சிலாவத்துலேருந்து புத்தளம் நோக்கி வெளிக்கிட்டு எங்களுடைய பயணத்தை. இதில் போகிற வழியில் ஒரு ஆறு ஒன்று இருக்குது. அந்த ஆற்றுல அப்படியே குளிச்சுட்டு போகிறோம். அதுக்கு இந்த ரோட்லேருந்து கீழே இறங்கணும். இறங்கினா ஆற்றுக்கு பக்கத்தில் வாகனத்தை கொண்டு போகலாம். முன்னுக்கு போகிற வாகனம் வந்து குளிக்கிறதுக்கு தான் போயிடும். இதில் ஒரு சீசனை வந்து எக்கச்சக்க கடைகள் எல்லாம் போட்டிருக்கும். போன முறை ஒருக்கா வந்து நாங்கள் சிங்கள மக்கள்லாம் இதிலேருந்து சமைச்சு சாப்பிடுவினோம். நல்ல ஒரு இடம். சனி ஞாயிறும் ஒரு க்ரௌடாக தான் இருக்கும். ஆனால் இப்போ கடைகள் பெருசாக இல்லை. அதோட முதல் வர நேரம் வந்து பார்க்கிங்க காசும் வேண்டுவினோம். இதில் இப்போ ஒரு திறமே இல்லை. வரிச்சடிப்பது தான் இருக்குது. ராசாத்தியை வந்து இதில் நிப்பாட்டிட்டு குளிக்க போகிறோம். இன்றைக்கு குளிக்கிறதுக்கு பெட்ரோல் செட் கிடைக்கல, வேறு இடமும் கிடைக்கல. ஆற்றுலேயே வந்து ஒரு குளியலை போட்டுட்டு அப்படியே போகிற வழியில் மிச்சத்தை பார்ப்போம்ன்றக்காண்டி அப்படியே நிப்பாட்டிதான். ஆனால் இன்றைக்கு க்ரௌட் பெருசாக இல்லை. அதோடு நாங்கள் வந்து பாதுகாப்புக்கு பெருசாக ஒரு இடம் இல்லையாட்டா அதில் வந்து போலீஸாக்கள் 2 பேர் நிற்கணும். பாதுகாப்புக்கு தான் வந்து நிற்கணுமான்னு நினைக்கிறேன். இதில் இந்த சிவப்பு கொடியும் கட்டியிருக்கணும்.
இந்த குளிக்கிற இடம் இருக்குது தானே, அதில் அதை தாண்டி போவோம் பண்ண மாதிரி சிவப்பு கொடியும் கட்டி வைக்கணும். அதோடு வந்து கணக்க பேர் கோல் அடிச்சு சொன்னது, தம்பி கடலில் கவனமாக இருங்கோ, பாதுகாப்பாக இருங்கோ என்று கணக்க கோல். இது வந்து ஆறு, இதில் பெருசாக அலை பயம் இல்லை, முதல பயம் மட்டும்தான் இருக்கு. ஓடிக்கொண்டிருக்கிற ஆறு தான் நல்ல சுத்தமான கலங்கள் இல்லாத நீட்டான தண்ணி, பெருசாக ஆழ்பம் வண்டி இல்லை, நல்லா இருக்கும். விடிய காலமே ஆற்றுல ஒரு குளியலை போட்டுட்டு நாளை தொடங்கினா. பட் கடல் தண்ணியில் குளித்தா தான் வந்து திருப்ப நாங்கள் நல்ல தண்ணியில் குளிக்கணும். இது ஏற்கனவே உப்பு கேட்குதா, குடிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் இப்போ தானே சொன்னேன்ப்பா. ஏன்னா கடல் தண்ணியில் குளிச்சுட்டு நல்ல தண்ணியில் குடிக்காட்டி அப்படியே ஒட்டி உப்பு பட்டிஞ்சிடும் உடம்பெல்லாம். இது நல்ல தண்ணி என்று நான் சொன்னேனே. முதல பயம் ஒன்றும் இல்லை தானே ஐயாட்ட கேளுங்க, முதல பயம் இருக்கோண்டா ஐயா. முதலுக்கு என்ன இம்முலாயின்னுவேன் ஏன் இந்த இதெல்லாம் காட்டியிருக்கணும் ஆல்பமா? எங்களுக்கு இல்லையன்ட்டு ஆக்கள் சொல்லி நம்ம வந்து இருக்கு ரெண்டு முதல்ல இருக்கா, ஆனா கரைச்சல் இல்லையா பாத்தீங்களா? பாதுகாப்பு வந்து போலீஸ் ஆக்களை போட்டிருக்கணும், பரவாயில்ல. திங்கக்கிழமை என்ன, நேற்று ஞாயிற்றுக்கிழமை சரியான ஒரு க்ரௌடாக இருந்திருக்கு. ஆல்பம் இல்லை, ஆறு தண்ணி கூட வேறக்கு வேணும் பார்த்துனாங்களா. ஆனால் கழுத்துக்கிட்டையும் வந்து தண்ணி போகுது, ஆல்பமாக தான் இருக்கு. ஆகலும் பக்கம் இல்லை, ஆகல குளிரன்னும் இல்லை, அதிகாலையில் நல்ல அலைகள் இல்லை, நல்லா இருக்கு குளிக்க. கூடுதலாக கல்லுகள் இல்லை, லைட்டாக உப்பு கறிக்குதான், லைட்டாக உப்பு கறிக்குதாரா. நான் இதை வச்சுட்டு சோப்படுதான், சோப்பை போடும். ரைட், குளிச்சுட்டோம். லைட்டாக ஒரு சின்ன உப்பு கறிச்சாதான், ஆனால் பெருசாக இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இனி உடுப்போல மாற்றிட்டு போகிற வழியில் காலைக்கால முடிச்சா சரி. பெட்ரோல் செட் பார்க்க போனாங்க, பெட்ரோல் செட் கிடைக்கல. இனி போகிற வழியில் அங்கே பார்க்கணும். இந்த பாலத்துக்கு கீழே ஒரு ஆறு, இதெல்லாம் வந்து குளிச்ச நாங்கள் நல்லா இந்த ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்படி வெளிக்கிட்டோம். போகிற வழியில் வந்து ஒரு ஐஓசி பெட்ரோல் செட்டுக்கு வந்துட்டோம். இதில் வந்து வாஷ்ரூம் இருக்குது, வாஷ்ரூம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் யூஸ் பண்ணிட்டு எப்படியோ போகிறோம். இப்படியான பெரிய பெட்ரோல் செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும். அந்த போர்ட்லேயே போட்டிருக்கும் வாஷ்ரூம், தண்ணி வசதி, மற்றது பார்க்கிங் வசதி இருக்குன்னு. அதில் வந்த உடனே இதுக்குள்ள விடுங்க என்று சொல்லிட்டோம். அப்படியே விட்டுட்டு வாஷ்ரூம் போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு போவோம். இந்த வீதியில் பாருங்கள் எப்படி இருக்காண்டு. பெட்ரோல் ஷெட்டில் ஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லோரும் வெளிக்கிட்டுட்டோம். இந்த ரெண்டு கரையிலையும் வந்து கூடுதலாக சோழன், இளநி எல்லாம் வந்து விற்று கொண்டிருக்கணும். இஞ்சால வயல்கரை. இதில் புத்தளம் போய் கொண்டு நாங்கள் போகிற வழியில் எங்களுக்கு எதிராக வந்த ஒரு ஆக்கள் வந்து ஃபோன் அடிச்சுட்டு போனாங்க. நாங்கள் ஃபோன் அடிச்சுனாங்க. உடனே ஃபோனுக்கு ஒரு கால் வந்தது. என்னென்னு பார்த்தா அவைகள் திரும்பி வந்து கொண்டிருக்கணும் அவங்கள பார்க்குறக்காண்டி. அப்போ இதில் ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டி இருக்கணும். ஃபோன் நம்பர் வந்து கொடுத்தபடியாக வந்து உண்மையிலே பிரியோசனம் தான். ஆக்கள் வந்து தொடர்பு கொள்ளினோம். அதேமாரி உங்களோட ஊர்களுக்கும் நிறைய நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா கீழே ஒரு நம்பர் கொடுப்பேன், தொடர்பு கொள்ளுங்க. நாங்களும் உங்களை பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கணும். எப்படி இருக்கீங்க? சந்தோஷம். புத்தளம் தான் தெரியல, அவர்கிட்ட ஃப்ரெண்ட் யாரோ தான். அண்ணா பார்த்தீங்கன்னா அண்ணா வந்தவர், எங்களை நல்லூருக்கு ஒரு நாள் வந்தவர் ஆள். தமிழ் ரோஸுன்ற நடைபயணத்தில் ஆளை எங்களுக்கு பழக்கம். அதான் 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 எல்லாம் உள்ள இருக்காங்க வடியங்கள். அண்ணா வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு நைட் வாரன்னு சொல்லியிருக்கிறார். அண்ணாண்ட இடம் இதுதான், புத்தளம் தான். நிப்பான் 2-3 நாளைக்கு நிப்பான் புத்தளம். சந்திப்பான் 2-3 நாள் நிப்பான், போயிடுவாங்க.
அண்ணா வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும் தமிழ் நடைபயணத்துக்கு வந்து நாங்கள் அப்பேக்க வந்தவரை அதோட நல்லூர் கோயிலுக்கு வரணும் வந்து வந்து எங்கட விட்டையும் அங்கே ஆனைக்கோட்டையில் வந்து தங்கி நல்லூர் கோயில் நயனாதேவி அப்படி எல்லா இடம் வந்து போனவன் புத்தளத்துலேருந்து ஆட்டோவில் வந்தது அது சொல்லணும். இப்போ முதல்ல ஆட்டோலாம் போகுது. அப்போ நைட்டுக்கு வாரன்னு போய் எங்கே நிற்கிறேன்னு சொல்லுங்க வந்துட்டு போகிறார். சந்திப்போம். உண்மையிலேயே சந்தோஷம். இப்படியான உறவுகளை எங்களுக்குமே வந்து கிடைச்சது. ஆள் வலிக்கிறார். புத்தளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. புத்தளத்துக்கு வந்துட்டோம். புத்தளம் பீச் அடி அப்படியோ போன முறை வந்து நாங்கள் புத்தளத்தில் இந்த சாப்பாடு எல்லாம் சரியான ஒரு மலிவாக தெரிஞ்சது. இதுலேருந்து வந்து அன்றாபுரம் 76 கிலோமீட்டரும் குருநாகல் 86 கிலோமீட்டர்கள். நேரா போ பக்கத்துல இந்த உப்பளம் வந்து காற்றால இருக்கணும். இதுவுமே வந்து கடற்கரை ஒரு நாளைக்கு வந்து திட்டத்தில் கடை ஒரு நாள் புத்தளம் வரைக்கும் வந்து வெள்ளிக்கிழமை அப்படி வந்துட்டோம். இதில் பெரிய பள்ளி ஒன்று இருக்கு. ஃபுல்லாகவே வந்து எல்லாம் அவ்வளோத்துக்கு முஸ்லீம் மக்கள் எக்கச்சக்க பேர் இதில் இருக்கணும். வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கருத்தால் மாதிரி தான் தெரியும். இதில் ஒரு பெரிய பள்ளி ஒன்று. நிறைய பேர் வந்து புத்தகத்துலேருந்து வேறு வேறு நாடுகளுக்கு போயெல்லாம் வந்து இருப்பீங்க. ஸோ உங்களோட ஊர் உங்களோட டவுன் இதில் பார்த்துக்கிற மாதிரி அப்படி ரூபா காசு சில பேர் பார்த்துக்கிடலாம். வந்து போன முறை வந்துட்டு நாங்கள் பயணம் செய்த எல்லா இடங்களுக்கும் போயிடல. நாங்கள் பயணம் செய்ததுக்குள்ளேயே மிக குறைஞ்ச செலவுள்ள ஒரு இடம்னு சொன்னால் புத்தகத்துக்கு தான் சொல்லலாம். ரூமும் வந்துட்டு குறைவாக இருந்தது. சாப்பாடு வந்துட்டு வணக்கம். வணக்கம். உங்களை நான் பார்க்கலது சந்தோஷம். பார்த்தேன். சிலாவதுல இன்னைக்கு தான் புத்தளம் வந்துருக்கிறோம். எங்க போறீங்க? உப்பளம் இருக்கா போயிட்டு எல்லா இடம் போவோம். கட்படி மட்டும் போவோம். ஒரு உப்பளத்துக்கு ஒரு காட்டாளக்கும் போயிட்டு வருவோம். நிப்போம் 2-3 நாளைக்கு நிப்போம். சந்திப்போம். கட்டாங்க. நன்றியா. சந்தோஷம். புத்தளம் வந்த உடனே எங்களுடைய உறவுகள் ஒரு ஆளை சந்திச்சுக்கணும். கடற்கரை வீதிக்கு வந்திருக்கிறோம். இதில் உப்பளம் மற்றது காற்றாலை எல்லாமே வந்து இங்கே சரியான ஒரு ஃபேமஸாக இருக்கும். இதில் பாருங்க புத்தளம் காற்றாலை. கூடுதலாக இந்த காற்றாலைகள் வந்து குடியிருப்பை தாண்டின இடங்கள்ல தான் பப்பினோம். அங்காள பகுதிகள் எல்லாம். ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் நான் இதில் காண்றேன். குடியிருப்புக்கு பக்கத்திலே இந்த காற்றாலை வந்து அமைஞ்சிருக்கணும். இவ்வளவு குடியிருப்புகளுக்கு அருமையால் மேலே இப்போ இப்படி காற்றாலை இருக்கிறது இப்போ தான் கண்டுக்கணும். அதோட இதுக்கு அங்காள ஃபுல்லாக வந்து உப்பளம் கடல் தண்ணியை வந்து மறித்து உப்பளம் அங்காள இடத்துல விளைஞ்சிருந்தது. இது ஆரம்ப ஸ்டேஜ். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு படி வந்து மாற்றிவிடும். ஆனால் இந்த காற்றாலைகள் மூலியமாக வந்து சில பிரச்சனைகளும் வருமெண்டு இப்போ மன்னாரில் கூட இப்போ கிட்டத்தட்ட ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது காற்றாலை அமைக்கிறதுக்கு. ஆனால் இது வந்து இந்த இங்கால குடியிருப்பு அருகாமையிலேயே வந்து இவ்வளோ காற்றாலைகள் வந்து அமைஞ்சிருக்கணும். முன்னுக்கு ஒரு ஆள் நிற்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா புத்தளத்தில் எங்களை சந்திக்க ஒரு நபர் ஒரு ஆள் வந்திருக்கிறார். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் சொல்லலாம். வலைக்கும் சலாம் சொல்லலாம். என்னப்பா கனடாக்காரன் மாதிரி நிக்கிறீங்க? வேற லெவல். நல்லா இருக்கிறீங்களா? நீங்க
ஆள் வந்து பஸ்ஸில் வரேன்னு சொன்னவர். சரியா 2 நாள் எங்களோட நின்று எங்களுடைய அனுபவம் என்ன மாதிரி கண்டு பார்க்குறக்காண்டி வரேன்னு சொன்னவர். ஆனால் ஆளை பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்துருக்கிறாருங்க. நீங்கள் பஸ்ஸில் இல்லை வாரேன்னு சொன்னீங்க, வந்து எங்களோட நிற்கிறேன்ல சொன்னீங்க. அதான் இப்ப எஸ்ஸாலாம் வந்துட்டீங்க. அப்படி இல்ல ஒரு சில காரணங்கள் ஏன் வந்தானே அப்புறம் எந்த வீடியோக்களை நீங்க பாக்க தெரியும். அப்ப நீங்க மாட்டீங்க. நாங்க ஒரு நாள் இப்போ உங்களோட பைக்கை வந்தவங்க யாரையும் வீட்டை சேஃபா பார்க்க பண்ணுவோம். ரோட்டுல வந்து வாகனங்களை விட்டுட்டு போயிடலாதானே, உழைச்சி வேண்டின வாகனங்கள் ரோட்ல விட்டுட்டு போயிடலாதாடு. அப்ப பார்க்கிங்ல அடிச்சுட்டு யாரையும் தெரிஞ்சாக்கண்ட வீட்டை விட்டுட்டு வந்தவங்களோட வருங்க. திருப்பி போகணும். ஒரு நாள் வெட்டிங் தெரியுமா? கிட்டடியில அது தெரியும். அந்த வெடிக்கு அவன் நாங்க போயல, அவன் நீங்க நிக்க மாட்டீங்க. குடும்பஸ்தர் ஆகிட அப்புறம் வேற கலரிச்சாள். அப்ப திரும்ப யாழ்ப்பாணம் ஒரு ஓட்டம் ஒன்று இருக்கு. ரைட், ஓகே. களத்தில் குடிச்ச ஜெசி விலாக்ஸ் ஆள் மோட்டோ விலாக்ல வந்திருக்கிறார் புத்தளத்துக்கு. ஆள் ஏற்கனவே வந்து சந்திக்கணும் வர்றதுன்னு சொன்னவர். ஆனால் பஸ்ஸெலாம் மாறண்டவர். ஆள் பைக்கில் வந்துட்டு எத்தனை நாள் பயணம்? நான் வந்து என்ன இதால போய் அப்படியே இந்த இதால போய் அப்படியே மன்னார் இதால போனாலும் இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சிங்களா? நுரச்சோலை தெரியுது. எல்லா விஷயங்களும் போய் பார்க்கணும்டா ஜெசில் போய் பார்த்துக்கொள்ளுங்க. திருப்பி என்ன மோட்டோ விளக்கு தொடங்கி பறந்து கொண்டா காட்டு. திருப்பி என்ன மோட்டோ விளக்கு தொடங்கியாச்சா? மோட்டோ விளக்கு தொடங்கிட்டு களத்தில் குதிச்சாச்சா? களத்துல குதிச்சாச்சு. நீங்க கப்பல்ஸா இல்ல தெரியும் ஐயா? எல்லா இடம் தெரியும், எல்லாரும் பேசுவாங்களா? சரி, நீங்களும் கல்யாண கட்டத்தான் போறீங்க, இல்ல பார்க்கத்தான் போறீங்க. இல்ல இது பேசப்பா. அப்ப இன்றைக்கு நிக்க மாட்டீங்க? நிக்கிறேன் உங்களோட. நாளைக்கு நான் வந்திருக்கிறேன். நாளைக்கு நிக்கிறேன். உணவு அடிக்குமே, அதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டத்தோட வந்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா அங்கால அந்த இது இருக்கு, காற்றாலை இருக்கு. அந்த அங்கால பக்கம் ஒரு கதவு திறந்துருக்கு. சரி, அதுல ஏறலாம், மேலால ஏறி போலாம்ட்டு ஆள் போய் பார்க்க போயிருக்கிறார். இந்த இடத்துல நிக்க வந்து சரியான ஒரு காத்தொண்டு அடிக்குது சுத்தி. வீட்டுக்கு வந்து அங்கே வந்து காற்றாலை இருக்குது. அதோட இங்கால இது அந்த சின்ன சின்ன கூடாரங்கள் போட்டுக்கலாம். அது அவ்வளோமே வந்து உப்பளங்கள்லாம். இதில் அந்த கடல் நீரை வந்து ஒரு பெட்டியாக வந்து செய்து அதில் உப்பு வரும். அது வந்து முதலாவது ஸ்டேஜ். இங்கால பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் வந்து உப்பு சேர்ந்துட்டு அப்படியே மொத்தமாக வந்து கடல் நீர் ஆவி வந்து ஃபுல்லாக வந்து உப்பாக தான் வரும். இதில் எல்லாம் பார்த்தா தெரியும். இந்த பாருங்க, கீழே எல்லாம் வந்து உப்பு தான் படிஞ்சிருக்கு. அந்த அதுல எல்லாம் வந்து உப்பை சேர்த்து கட்டி கொண்டு வைக்கணும். கிட்ட போனால் வந்து நாங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து முடிகிற கட்டம் வந்துட்டு இந்த உப்பு எல்லாம் வந்து. இப்போ ஜெசி ப்ரோ கேட்குறாரு, இதில் எடுக்கிற கரண்ட் யாரு கொடுக்குறாங்கன்ட்டு. சைனா கேட்டுமே செய்யறாங்க, வாசலில் கட்டி சைனாக்கு வந்து புக்ஸில் அனுப்புகிறோம். முதல் வந்து இலங்கையில் வந்து என்னன்னு சொல்கிறது, தண்ணியில மின் உற்பத்தி செய்யறோம். அதுக்கப்புறம் காற்றுல மின் உற்பத்தி மற்றது. இப்ப சூரிய பனல்களையும் வந்து இந்த மின்கள் எடுக்கணும். அனல் மின் நிலையமா, அது நுரைச்சேலையிலையும் அடிக்கணும். இப்ப வீடு சரி, இப்படிதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கள். ஓகே, சரி. இப்ப பாத்தீங்கன்னா ரைட், இப்ப இந்த சோலார் இருக்கு தானே, இந்த சோலார்ல இருந்து வர்ற கரண்ட்கள் வந்து நாங்கள் வந்து திருப்ப சிபி லைனுக்கு வந்து கொடுக்கலாம். அதில் கொடுத்துட்டா வந்து ஒரு யூனிட்டுக்கு 30 ரூபாய் 40 ரூபாய் வந்து முதல் கொடுத்து கொண்டு இந்த வட மாகாணத்துக்கு. அதுக்கு பிறகு வந்து வட மாகாணத்தில் வந்து இல்லை, ஆனால் அதை தவிர இங்கால பகுதியெல்லாம் இருக்கு. ஏன்னா அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் காணாதான், நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு தந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தருவோம்னு சொல்றாங்க. அதே வந்து கணக்கு பேர் அந்த வியாபாரமா வந்து ஏக்கர் கணக்கில் சோலார் ஃபார்ம் போட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கு பாவிக்கிறேன்னா எடுக்கலாம், இல்லை வீட்டுக்கு பாவிக்கிறேன்னா பூட்டி எடுக்கலாம். அதை நீங்கள் அரசாங்கம் கொடுத்தது அதுல இருந்து காசு வேண்டியலாம். பெரிய காசு, எக்கச்சக்க காசு. சாப்பிட போறோம் இருக்கிறீங்க. வாங்க வாங்க வாங்க. சரி, அப்படி இதுல காய்ச்சிட்டு இப்ப இதை கொண்டு எங்க பத்திரமான ஒரு இடத்துல விட்டுட்டு ராசாத்துல ஏத்துறோம் ஆளை. புத்தளத்துல கணக்கு நண்பர்கள் இருக்கணும். ஒரு அண்ணா லோயர் ஒரு ஆள் இருக்கிறார், அவருக்கு அடிக்கணும். அப்ப உங்களோட சொப்பன சுந்தரி என்னவா? சொப்பன சுந்தரி ரெஸ்ட்ல இருக்கறா. அவ பிராண்டட் ஆனதால லோக்கல் ஏரியாக்கு வர மாட்டா. only for high level area foreign வெந்தோட்ட. இப்ப புத்தளத்துல ஒரு இடத்துல சாப்பிட போறோம். ஜெசி ப்ரோ தான்
இங்கே ஒரு கடை சாப்பிடுவோம்னு சொன்னார். நல்ல சாப்பாடு சாப்பிடுறது தான் பூட்டிட்டாங்க. இந்த இந்தியாவில் இது வவுனியாவில் இருக்காம இந்த கடையில் சாப்பிடுவோம்னு வந்து இலங்கையிலே இருக்கு எல்லா இடத்துலையும் இருக்கா? ஆனால் பூட்டி இருக்கு. இங்கே சோறு கறி இல்லையாம்பா, சோறு கறி சாப்பிடுவோம். சரி சாப்பிட்டு வந்துட்டோம். 4 பேரும் சாப்பிட்றதுக்கு 3000 அப்படி தான் வந்தது. சரி இப்போ இங்கே வந்து கணக்க நண்பர்கள் வந்து கோல் அடித்தவர் அவையிலையும் வந்து சந்திக்கணும். கொழும்பு பஸ் இந்தியாவில் புத்தளம் ஊரா வருது. இதில் வந்து எங்களுடைய ராசாத்தியை விட்டு நாங்கள் இங்கே மேல் நீதிமன்றம் எங்கே 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 வவுனியாவுக்கு டிக்கெட்டா? வவுனியா பஸ் தொடால் போய் கேட்குது. அதில் விட்டுட்டு சாப்பிட போனா பக்கத்தில் கடை. சந்தோஷம். எப்படியோ சாப்பிட்டுட்டு இங்கால பக்கத்தில் நல்ல ஒரு இணலான இடத்துல நிப்பாட்டியிருக்கணும். இதில் நிப்பாட்டி வீடியோஸ் கொஞ்சம் எடிட் பண்ணணும். எடிட் பண்ணிவிட்டு கரெக்டாக நண்பர்கள் வந்து சந்திக்க வரண்டவ அவர்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறோம். அப்படியோ இதில் வந்து சந்திச்சுட்டு போவோம். அண்ணா வந்து ஸ்டார்ட்ல இருந்து பார்த்துருக்கிறாரு. ஆள் கணக்க விஷயங்கள் வந்து சொல்கிறார். சந்தோஷம் அண்ணா, சந்தோஷம். அதோட இதில் பார்த்தீங்கன்னா இந்த பீச் கிச்சன் இந்த செகண்ட் பீச்சில் இருக்குது. நான் வந்தோன்னு பார்த்தேன், நான் என்னடா இது ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் ஒரு ரொலி நிப்பாட்டி இருக்கட்டு. கொஞ்சம் வித்தியாசமான சிந்தனையில் வந்து செய்திருக்கிறார். இன்றைக்கு வந்து பூட்டண்டபடியாக ஒன்றும் செய்யலாம் போயிட்டு நாங்கள் கட்டாயம் நிற்போம், புதங்களாம் வருவோம். அப்படி எங்களோட இதை பற்றி என்ன சொன்னீங்கன்னா வேற லெவல் நல்ல சிந்தனை. அப்படியான கல்ச்சர்ஸ் வந்து எங்களோட பாய்ஸ் வந்து கூடுதலாக வந்து ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்டான மைண்ட் செட்டில் சிந்திக்கிற வீதம் குறையும். இப்படியான விஷயங்கள் எங்களோட பாய்ஸ் வரது உண்மையிலே சந்தோஷம், வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். சந்தோஷம், நல்ல விஷயம். ஆனால் அந்த குரலும் வந்து அந்த ஒரு ஆர்ஜே குறுகிய குரலாக தான் இருக்கு. உண்மையாக தான். அதான் இதில் நிப்பாட்டிட்டு அப்படியோ எடிட்டிங் நடக்குது. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் தாழ விட்டு தான் இனி இந்தியாவில் பீச்செல்லாம் வந்து நல்லா இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரனும் எக்கச்சக்க பேர் வந்து நிற்கணும். கூடுதலாக அந்த கட்புட்டி பக்கம் எல்லாம் போய் பார்த்தோம்னா வந்து வெள்ளைக்காரன் போன முறை சீசனுக்கு எல்லாம் பிறகு அங்கே தான் நாளைக்கு நாளண்டைக்கு தான் அங்கால போவோம். போயிட்டு பார்ப்போம். பார்த்துட்டு இப்போ இங்கே புத்தளத்துக்குள்ள வெள்ளைக்காரன் பார்க்குறேன்டா இந்த என்ன இடங்களுக்கு போவீங்க? பீச் தான் கூட எல்லா கல்பட்டி போனீங்கன்னா ஆலங்குடா கண்டகுடான்னு சொல்லி கண்டகுடான்னு சொல்லி அந்த கைட் சர்ஃபிங் அந்த ஏரியாக்குள்ள போனால் கூட ஃபாரினர்ஸ். ரைட். அதே மாதிரி வத்தலக்குண்டு அங்கே போனாலும் ஃபாரினர்ஸ் நீங்கள் மீட் பண்ணிடுவோம். இந்த வத்தலக்குண்டு என்று சொல்லப்படுற இடம் வந்து நாங்கள் வாகனத்தை விட்டுட்டு கிட்டத்தட்ட போர்டெலாம் 3 மணிக்கு அதில் போர்டில் போகணும். ஆனால் இதுக்கு முதல்ல நான் போனதில்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ அதில் ஆக்கள் எல்லாம் இருப்பாங்க. டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பாங்க. என்னன்னு சொன்னால் நைட்டிங் ஒன்று எடுத்தால் அதில் டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கூடுதலாக வந்து நைட்டிங் தான் போவோம். இப்போ நார்மலாக சீப்பாக நாங்களும் போகக்கூடிய மாதிரி இருக்கும், எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நாட் மச் எக்ஸ்பென்சிவ், சும்மா நார்மலாக போகலாம். கூடுதலாக ஸ்ரீலங்கன்ஸ் எல்லாம் அங்கே விசிட் பண்ணாங்க. நிறைய ஸ்ரீலங்கன்ஸையும் அங்கே மீட் பண்ணி. ஓகே, ஃபாரினர்ஸும் இருப்பாங்க. ரைட். இந்த முறை வந்து ஒருக்கா வத்தலக்குண்டையும் ஒருக்கா போய் பார்ப்போம். நீங்கள் போயிருக்கீங்க வத்தலக்குண்டு? போயிலையா? அப்போ ஒருக்கா போவோமா? ராசாத்தியை விட்டுட்டு தான் போகணுமா? வாகனத்தை எங்கேயும் பார்க் பண்ணிட்டு பார்ப்போம். சந்தர்ப்பம் கிடைச்சா போயிட்டு பண்ணக்கூடிய சிஸ்டம் இடம் இருக்கு. பார்க் பண்ணிட்டு சேஃபான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு ஹோட்டல்ஸ்ல ஏதாவது பார்க் பண்ணிட்டு போவோம். ரைட். ஓகே, சந்தோஷம் அண்ணாவை சந்திச்சது. உண்மையிலே சந்தோஷம். இந்த பாய்ஸ் நான் என்னடா உண்மையிலேயே நான் புத்தல போர்ட்ஸுக்கு முன்னுக்கு இந்த வெஹிக்கிளை கண்டேன். அப்போ நான் நினைச்சேன்னா எதுவும் கரைச்சல் வந்துட்டுதோ அப்படின்னு யோசிச்சுட்டேன். அப்போ திரும்பி வரைக்கலையும் சுற்றி பார்த்துட்டா ஒருத்தரையும் காணி. அப்போ திருப்பி கடைக்கிட்டு இன்றைக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் வேலை நடக்குது. வந்து பார்க்கல என்னடா கடைக்கு முன்னுக்கு அந்த கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உண்மையிலேயே சந்தோஷமா. அண்ணன் நாங்கள் கோர்ஸுக்கு முன்னால் விட்டுட்டு சாப்பிட போனால் அண்ணன் நினைச்சா வேனை மறைச்சிட்டாங்களோ, கோர்ஸுக்கு எடுத்துட்டாங்களோ என்ன வேறு. அப்புறம் நாங்கள் நல்ல நிழலாக பார்த்து கொண்டு வந்து நாங்கள் இங்கால சைட் பீச் சைட்டோட காற்றோட சேர்ந்த ஒரு நிழல். இங்கால நல்ல இடம். அப்போ இதிலே அப்படி பண்ணி பாடுறோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் வெயில் தாழ இந்த இடம் நல்ல இதாக கூலாக இருக்கு. சந்தோஷம். நீங்களும் வேண்டாம் வச்சுக்கிறீங்க, ஆளும் வேண்டாம் வச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு 2-3 நாளைக்கு இங்கே நிற்போம். நின்றுட்டு கணக்கு இடங்கள் காட்டு இருக்கு தானே புத்தளத்தில், காட்டிட்டு அப்படியே போவேண்டு. நிப்பாட்டின இடமும் நல்ல ஒரு இடம் தான். ஆட்களையும் சந்திக்கக்கூடிய வேற இருக்கு. நேத்தன்னா சிலாவம் இரவு நின்றுட்டு, அதுக்கு முதல் நீர்வளம்பில் 2-3 நாள் நின்றுட்டு சிலாவம் நின்றுட்டு விடிய தான் வந்தேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற இல்லை. எப்படி இருக்கு? சேமா உங்களோட வேணையும் செய்யமா? ஆசையா இருக்கு. செய்யலாம், உங்களையும் செய்யலாம். மாடிவா
ஆனா அதுக்கு பிறகு ஆக்களை ஏற்றிக்கலாம், அதான் பிரச்சனை. கதிரை வந்து அந்த அண்ணா வந்து சொன்னதானே, அவர் வந்து கதிரை மேசை எல்லாமே வந்து அனுப்பிடுற இன்றைக்கிற விஞ்சியை படைக்கலாம். அது இன்றைய கடை போட்டு இல்லாட்டி அங்கே சாப்பிட்ருக்கலாம். அண்ணா வந்து கதிரை மேசை அது இதுண்டு உள்ளே இருந்து அனுப்பி விடுறாரு. நிப்பாட்டுறது இல்லை, அங்கேருந்து வந்து இங்கே ஜூஸ் எல்லாம் கொடுத்து விட்டுக்கிறார். ஓ சந்தோஷம், சந்திப்போம். ஜூஸ் ஒன்று அடிச்சுட்டு போவோம். ஒன்று குடிங்க, ஒன்று குடி. சரி கட்டாயம் நாளைக்கு வரும். ஓகே பாய்ண்ணா. அவர் வந்து சொல்லிட்டு போகிறார், ராசாத்தி தான் பல சென்றாலும் அது இதுதான் கன் தானண்டு. என்ன 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு இப்போ இது கல்யாணம் கட்டின அப்புறம் இந்த சீனி லெவல் எல்லாம் பார்த்தா குடிக்கிறீங்க. இது வந்து கொஞ்சம் ஆபத்தான விஷயம். இது வந்து நார்மலா ஒரு நாளைக்கு இல்ல கொண்டு குடிச்சாதான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க கல்யாணம் கட்டின பிறகு உடம்புல கொஞ்சம் அக்கறை வந்துட்ட. கல்யாணம் கட்டி சோட்ஸா போடுங்க ப்ரோ. இங்க இதெல்லாம் சப்பாத்தெல்லாம் கலட்டுங்க ப்ரோ. இல்ல வடிவா ரிலாக்ஸா படத்தை எடிட் பண்ணுங்க ப்ரோ. அதுக்காண்டி தான் சொல்றேன், மற்றபடி எங்களுக்கு ஒன்றும் இல்லை. கடற்கரைக்கு பக்கத்துல வந்து தங்கியிருந்தாங்க. அதுக்கு பக்கத்துல வந்து டவுனில் இந்த அளவு பெரிய பள்ளி ஒன்று இருக்குது. வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்து அவ்வளோ பேரும் டவுனில் எல்லாமே வந்து போட்டு பள்ளியில் தான் எல்லா மக்களும் வந்து நின்றவன். அப்படியே உங்களுக்கு இந்த பள்ளியை வந்து காட்டி கொள்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கச்சக்க பேரும் வந்து எரிக்கணும். தமிழ் மக்கள் வெள்ளிக்கடை. பள்ளி அலுவலகம் புரியும்பா இங்கே பெண்கள் தொழுகை அறையண்டு எங்களை போட்டு வச்சுக்கணும். இங்கேயே வந்து பழமையான மிகப்பெரிய பள்ளி என்ன இந்த பள்ளி தான். அதோட புரியும்பா கூடுதலான இடங்களில் எல்லா இடங்கள்லையும் வந்து என்ன சொல்கிறது, அந்த கழுவுறதுக்கு ஒரு விழுமோ ஏதோ ஒன்று சொல்லி வேணும். உள்ளே போகிறதுக்கு முன்னம் கை கால்கள் எல்லாம் வந்து கழுவிட்டு தான் நாங்கள் உள்ளே போகணும். அந்த பகுதி வந்து கட்டாயம் இருக்கும். முஸ்லீம் பள்ளி வாசல் எல்லாத்துலேயும் வந்து அந்த நீர் வச்சிருப்பினோம். நீரில் கழுவ இயலாதாக்களுக்கு வந்து மணல் வச்சிருப்பினோம். மணலில் வந்து தங்களை வந்து சுத்தம் செய்வினோம். கை கால்கள் எல்லாம் வந்து சுத்தம் செய்கிறதுக்கு வந்து ஒரு இடம் ஒன்று இருக்கும். சுத்தம் செய்து தான் உள்ள நாங்கள் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். போகக்கூடாது. இது வந்து மஹிடீன் ஜிம்மா பள்ளி. இதில் வந்து பழமையான மணி ஒன்று இருக்காம். உள்ளுக்குள்ள ஜெஸ்ஸியாக்கள் போயிட்டுனா அவன் வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வந்து 5 வேளை வந்து தொழுவின முஸ்லீம் மக்கள் வந்து இதில் இப்போ வந்து தொழுறக்காண்டி வந்து கொண்டிருக்கணும். அதோட வெள்ளிக்கிழமை பார்த்தா முழுமையாகவே வந்து அல்லாவுக்கான நாள், கடவுளுக்கான நாள் வந்து ஃபுல்லாக தொழுகையில் தான் இருக்கணும். இதுலேருந்து பார்க்க பார்த்தீங்களா, அதில் நுரைச்செயல தெரியுது பாருங்க, அனல் மின் நிலையம். அதோட இதில் நண்பர்களும் வந்து எங்களுடைய வாகனத்தை வந்து பார்க்கணும். என்ன பார்த்தீங்களா? ஓ வேற இலங்கையில இந்த மாதிரி ஒரு இந்தியன் பிரிட்டன்ல அடிச்ச டிசைன் முடிஞ்சோன்னா இதான் இப்பதான் பார்த்துருக்கீங்க. சந்தோஷம் சந்தோஷம். இந்த பள்ளின்ற அந்த சிறப்பு என்னது? இந்த பள்ளியில தூண் இல்ல,
ஒன்றுக்குமே தூண் இல்ல தூண் இல்ல எதுக்குமே தூண் இல்ல சும்மா இது வந்து என்னன்னு சொன்னா அந்த காலத்துல தூண் இல்லாம கட்டப்பட்டதுதான் இது இதுக்கு வந்து ஃபேன் வசதி எதுவுமே தேவையில்லை ஆனா இப்ப அவங்க சும்மா ஃபேனோ இதுவெல்லாம் சும்மா பூட்டிக்கிறாங்க காத்தோட்டம் எப்பயும் வந்து கடலுக்கிட்ட மத்தபடி இதுக்கு வந்து என்னதுமா அந்த ரெண்டுக்குமே பில்டிங்ஸ் வந்து ரொம்ப இறந்து போறது இந்த உடைய வெடிப்பெல்லாம் இல்ல காலத்துல ஒருக்கா மட்டும் கரை உழுக்க மாட்டோம் அந்த கரையானு வராமிக்கிறதுக்காக இது ட்ரில் பண்ணி அந்த மருந்து ஓடிப்போம் ஏன்னா வந்து இப்ப தூண் இல்லாம இப்ப நீங்க சொல்லிதான் நானே கேள்விப்படுறேன் ஏன்னா தூண்டு சொன்னா அந்த காலத்துல இப்ப கிட்டத்தட்ட 1984 அந்த பீரியட்லாம் கட்டப்பட்டு அந்த கட்டப்பட்ட காலத்துல இருந்து இது வந்து என்னன்னு சொன்னா அவங்க வந்து இந்த தூண்கள் இல்லாம கட்டப்பட்டிக்குது அந்த அமைப்புல அவங்க செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட சொன்னா ஒவ்வொன்றுக்கு ஒன்று பட்டி வச்சுப்பாங்க தானே அது இல்ல ஒரு தூணுக்குள்ளே எல்லாமே அந்த குறிப்பிட்டு மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க இப்போ உதாரணம் சொல்ல போனா இப்ப பள்ளிக்குள்ள போனீங்களாக்கும் எல்லா இடமும் கொஞ்சம் கூலா தான் பங்குடுங்கன்னா கொஞ்சம் கூல் ஆயிக்கும் அங்கிட்டு போனீங்களாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூல் ஆயிக்கும் உள்ளுக்குள்ள வந்து அந்த மணி ஏதோ சிறப்பா இருக்கு மணின்னு சொன்னா மேல அந்த அந்த காலத்துல உள்ள பெல் பூட்டினது அந்த பெல் இன்னுமே பெல் ஈக்குது மேல என்னன்னு சொன்னா இவங்க வந்து அந்த மண் மூட்டை வந்து அந்த மண் மூட்டை இப்ப வந்து பெல் தான் வந்து அடிக்கும் அந்த காலத்துல சத்தம் வந்து கிட்டத்தட்ட கிலோமீட்டருக்கு நல்லா கேட்கும் இப்ப கேட்காம அந்த காலத்துல அதுக்கு போற கொஞ்சம் பழுதா போனதால அவங்க நினைக்கிறாங்க திராசிக்கு பதிலா மண் மூட்டை ஒன்று செட் பண்ணிக்கலாம் அது வந்து தரையில வந்து அடிக்குது அடியோட அது வந்து அதாவது லண்டன்ல உள்ள அந்த பீரியட்ல உள்ள குல்ட்ரஸ் மாதிரி தான் மேல ஃபிட் பண்ணிக்கிறாங்க அந்த பழைய காலத்து எல்லாமே கிட்டத்தட்ட வைன் பண்ணி தான் அது யூஸ் பண்ணுவாங்க சரி இப்போ அது வேலை செய்யக்கூடிய எல்லாமே இருக்கு வேலை செய்யுது எந்த பிரச்சனையும் இல்ல என்னன்னு சொன்னா அதுல இதான் பிரச்சனை என்னன்னு சொன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு பிறகு நின்றோம் அப்போ திருப்பி நாம ஒரு ஆள் மேல போயிட்டு வைன் பண்ணி இப்போ மேல போய் நாங்க நார்மலா பார்க்கலாமா பார்க்கலாம் பள்ளியில அவங்க அந்த ஆபீஸ்ல இருப்பாங்க நாம சொன்னா அவையிலே காட்டி சொன்னா அப்படியே சுத்தி நீங்க அப்படி மேல இருந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படியே அவனோட வாய்க்கால் அந்த இது புத்தளம் டவரை கொஞ்சம் புத்தளத்தை ஃபுல்லா பார்க்கலாம் ஓகே ரைட் மேல இருந்து பார்த்தா புத்தளம் ஃபுல்லாவே வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு படி வந்து உள்ளாலையா இருக்கு ரைட் அந்த காலத்து எப்படி அந்த வளைய மாதிரி இருக்கு ஓகே இன்னும் ரெண்டு உள்ளுக்கு பாத்தீங்கன்னாக்கா கண்டி அரசர் அவர் கிஃப்ட் பண்ண ஒரு இதுவும் நீக்குது இந்த ஒரு என்ன சொன்னா ஒரு அந்த ஊதுவாங்க அந்த காலத்துல அது ஒண்ணும் மத்த அந்த அடிப்பாங்க அந்த இது ரெண்டும் நீக்குது அது எந்த காலத்துல கட்டப்பட்டது எந்த காலத்துல சொல்லி யாரு கொடுத்தது யாரு வாங்கினது அது அப்படி டீடைல்ஸ் வந்து அப்படி இங்கிலீஷ்லயும் தமிழ் எல்லாத்துலயும் இது போட்டிக்கிறாங்க உங்களுக்கு அப்படி விவரம் தேவைன்னு சொன்னா அதுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல கேட்டாலும் அதுல போட்டுருக்கீங்க வாசல் இல்ல வாசல்ல ஏறுனீங்களாங்க சென்டர்ல ஏறிட்டு கண்ணாடி நிக்குது அந்த கண்ணாடி பக்கத்துல அரசர் அந்த சொன்ன அந்த இதுவும் ஓகே சரி எங்களுக்குமே வந்து இது இப்பதான் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ப்ரோ வந்தார் இங்கே வரைக்கு பார்த்தீங்கன்னா பொருட்கள் எல்லாமே கொண்டு வந்து வைக்கிறார் தந்தை எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சுவிஸ்லேருந்து வந்திருக்கு இதுகள் மற்றது இது வந்து நுழம்பு நெட் எல்லாருக்கும் வந்து நுழம்பு கடிக்கும் என்றபடியாக வந்து நுழம்பு நெட் இது ரெண்டு வித்தியாசமாக இருக்குது இப்போ இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம் என்ன ஒரு விரிச்சு காடுவான் ஈஸியா இது ஒரு விரிங்கப்பா ஈஸியாக தான் இதெல்லாம் போர்ட்டபிள் சாமான் தானே ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் வந்து அனுப்பினாலும் ஜெசி ப்ரோ அங்கேருந்து கஷ்டப்பட்டு இங்கே பயணம் செய்து கொண்டு வந்து இருக்கிறார் அந்த அவ்வளோந்தான் இவ்வளோந்தான் வேலையப்பா பார்த்தீங்களா இதெல்லாம் கஷ்டமே இல்லை இது 10 பேர் தானே இருக்கு ப்ரோ இல்லை இது கீழே இதை போட்டுட்டு அவ்வளோந்தான் வேலை இஞ்சு வடிவா 2 பேர் படுக்கலாம் மணியாக இருக்கு சூப்பராக இருக்குது நன்றி தந்தை எல்லாருக்கும் நன்றி வெளியில் படுக்கிறதால நுழம்பு கடியண்டு கொடுத்து விட்டுறீங்க சந்தோஷம் பிரியோசனமாக இருக்கும் உண்மையிலேயே வந்து பிரியோசனமாக இருக்கும் தினேஷண்ணா ரைட் ஓ நன்றி தினேஷண்ணா நன்றி எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணித்து எங்களுக்குரிய இதுகளை வந்து செய்கிறது வட்டமாக மடிச்சு விடுறோம் சும்மா நோம்பலாம் மடிக்கும் போல ரைட் அவ்வளோதான் இன்னும் ஒரு மடிக்கலாம் பாய் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ ஓகே ப்ரோ வந்து இதில் வந்து சந்திச்சுட்டு போனவர் சந்தோஷம் பீச் அடியில் நிப்பாட்டி இருக்கேன் அதனால் எனக்கு பேர் சந்திக்கக்கூடிய மாதிரி இருந்தார் ப்ரோ என்ன கட்டம் நித்திர வருதா பிள்ளைக்கு என்ன வேணும் எல்லாம் கலட்டுங்க இந்த கடல் கிடாக்கு இதெல்லாம் குளியுங்க அது சமாளிப்பிகேஷன்
கடற்கரைனால அது கொஞ்ச நாள் பழகிடும். முதல் நாள் கஷ்டமா இருக்கும், 2 நாள் கஷ்டமா இருக்கும், 3 நாளும் கஷ்டமா தான் இருக்கு. போ பழகிடும். இது காத்தடிக்கிற ப்ரோ. கொழும்புல ஒரு அண்ணா ஒன்று இருந்தது. இல்ல அதை இதுல போடணும், 12 வோல்ட்ல போடணும்.